எல்லோருக்கும் வணக்கம். விவேகானந்தரின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம். என்ன சொல்கிறார் என்று வாசிக்கிறேன். The great secret of true success, of true happiness is this: the man or woman who asks for nothing. The perfectly unselfish person is the most successful person. உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான வெற்றி, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான வெற்றி எதிலிருந்து கிடைக்கும்? எந்த மனிதன், எந்த ஆண், எந்த பெண் எதையும் எதிர்பார்க்காமல் தன்னலமில்லாத சேவை செய்யும் பொழுதுதான் உண்மையான வெற்றியும் உண்மையான மகிழ்ச்சியும் கிடைக்கும். இதை நான் பல காணொளிகள் பலமுறை சொல்லி வருகிறேன். யாருக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால், நாம் எப்பொழுது அடுத்தவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கும் பொழுது, நம்மால் அடுத்தவர் மனதில், அடுத்தவர் முகத்தில் ஒரு சிறிய மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் என்றால், அதைவிட பெரிய மகிழ்ச்சியை தரும் நிகழ்ச்சி இந்த உலகில் எதுவும் இருக்க முடியாது. நிரந்தரமான மகிழ்ச்சி, நினைத்து நிகழ்ச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒன்று. நாம் எப்பொழுதெல்லாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர முடிகிறதோ, அதையெல்லாம் நாம் நமது வெற்றியின் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த நிகழ்ச்சியை, நாம் அடுத்தவருக்கு கொடுத்த மகிழ்ச்சியை எப்பொழுது நினைத்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு முறை சந்தோஷம் அல்ல, அது நமக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், மீண்டும் மீண்டும் பெருக வேண்டும் என்றால், மீண்டும் மீண்டும் பலருக்கு உதவி செய்து வாருங்கள். அந்த உதவி செய்துவிட்டு அந்த உதவியிலிருந்து திரும்ப எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் செய்த உதவிக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும். அது என்று கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். ஆனால் நிச்சயமாக கிடைப்பது என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. அது நல்ல செயலாக இருக்கட்டும், கெட்ட செயலாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் உண்டு. அது நிச்சயமாக என்றால் ஒரு நாள் கிடைக்கும். அது என்று கிடைக்கும் என்று தான் சொல்ல முடியாது. ஆனால் கெட்ட செயலாக என்றால் அதுக்கு கிடைக்கும் பிரதிபலன் என்று கொடுத்தால் நமக்கு அதிகமாக வலிக்குமோ அன்று கொடுக்கப்படும். இதிலும் எந்தவித மாற்றமும் இல்லை. அதேபோல் நாம் செய்யும் நல்ல செயலுக்கு ஒரு பலன் என்று கொடுத்தால் நமக்கு அதிகமாக மகிழ்ச்சி திரும்ப அன்று கொடுக்கப்படும். எனவே இதுதான் இறைவனின் சட்டம், இந்த இயற்கையின் சட்டம். இதை யாராலும், இறைவனாலும் கூட மாற்ற முடியாது. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நிலையில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.